தினமும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா போதும் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். எந்த ஒரு முதலீடும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது பண்றதுக்கு தேவையில்லை. நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி அதுல கொடுக்குற அந்த ரிசல்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு நம்ம கேன்வால அதை பேஸ்ட் பண்ணா போதும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க பாத்திருக்கீங்களா? டெய்லியும் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ற போது இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இதை பார்க்கும் போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அடடா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோமே, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்கோமே, இவங்க சொல்றத பார்த்தா கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் இவ்வளோ பணம் தராங்களா, இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்து நீங்க நம்பி உள்ள போவீங்க. ஆனா ரியாலிட்டி நிஜமா அது என்னன்னு தெரியுமா? இது 100% ஒரு அபாண்டமான ஏமாற்று வேலை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சுத்தமான ஒரு உருட்டு. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த காப்பி பேஸ்ட் ஏஐ கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த உண்மையான ஆபத்து என்ன அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய டைம், உங்களுடைய நேரத்தையும் உங்ககிட்ட இருக்கிற மணி, அந்த பணத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்க்குற இந்த உருட்டுகள் வீடியோல நமக்கு என்ன சொல்லி தராங்கன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். அவங்க சொல்ற பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சாட் ஜிபிடிக்குள்ள போயிட்டு கிட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை எழுதி கொடு அப்படின்னு அதுகிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கதையை கொடுக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி கேன்வா வெப்சைட்ல அதை பேஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு சின்ன இ புக்கா கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ், அதாவது சில மோஷன் வெப்சைட்ஸ்ல அதை அப்லோட் பண்ணி நம்மளால விற்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்றதுனால மேற்கத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கா, யூரோப், இந்த மாதிரியான கான்டினென்ட்ஸ்ல இருக்கிற சில கண்ட்ரீஸ்ல உள்ள மக்கள் இதை உங்களுக்கு டாலர்ஸ் ஆர் யூரோஸ்ல பே பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ற இந்த இ புக்கை அவங்க வாங்குவாங்க. அதனால நீங்க டாலர்ஸ்ல சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கொட்டுன்னு கொட்டும் இப்படின்லாம் சொல்லுவாங்க. அடடே இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே, ஒரு டீ கடையில வடை சுடுறதை விட ரொம்ப ஈஸியா தெரியுதுல இது. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குற இன்ஸ்டாகிராம்ல பாக்குற அதே ரீல்ஸை தான் உலகம் ஃபுல்லா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க யோசிக்கிற மாதிரியே தான் அவங்களும் யோசிச்சு சாட் ஜிபிடில போயிட்டு ஒரு கிட்ஸுக்கு உண்டான ஸ்டோரி, குழந்தைகளுக்கான கதையை எழுதி கொடுன்னு அவங்களும் கேட்கறாங்க. அமேசான் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 10,000க்கும் மேற்பட்ட 10,000+ இதே மாதிரியான சேம் கேட்டகரியில உள்ள ஏஐ ஸ்டோரிஸ், இந்த குழந்தைகளுக்கான அந்த ஏஐ ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா அமேசான்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண டிட்டோவான கதைகளா இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே ஒரு கடைக்குள்ள போறீங்க, நீங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரே மாதிரி 10 நோட் புக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதை வாங்குவீங்க? எதையுமே நீங்க வாங்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டும் அமேசானுடைய நிறுவனமும் இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க. அதாவது ஏஐ மூலியமா, காப்பி பேஸ்ட் மூலியமா வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய அந்த புத்தகங்களை, அந்த புக்ஸை அமேசான் வெப்சைட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க அமேசான்ல இந்த மாதிரியான சாட் ஜிபிடி கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணி, கேன்வா யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய இ புக்ஸை செல் பண்றதா இருந்தா உங்க அக்கௌண்ட் ஒரே நாள்ல ஈஸியா பிளாக் ஆயிடும். அடுத்த ஒரு உருட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பேசாத ஏஐ வீடியோக்கள், அதாவது ஃபேஸ்லெஸ் ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ்லெஸ் ஏஐ வீடியோஸை வச்சு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சில ரீல்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சில ஏஐ டூல்ஸை வச்சு மட்டுமே நம்மளால ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீடியோ அண்ட் அந்த வீடியோக்கு உண்டான வாய்ஸை நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை கிரியேட் பண்ணி ஏஐ மூலியமா, ஏஐ டூல்ஸ் மூலியமா, அதனுடைய ஹெல்ப் மூலியமா இந்த வீடியோஸை கிரியேட் பண்ணிட்டு நம்ம யூடியூப்ல வீடியோஸை பப்ளிஷ் பண்றதுனால மாசம் பாத்தீங்கன்னா நிறைய காசு நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸை பாக்குற நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய மக்களே பாத்தீங்கன்னா, அடடே இது நல்லா இருக்கே, நம்மளுடைய ஃபேஸை நம்ம கேமரால காட்டவே வேணாம், நம்மளுடைய ஓன் வாய்ஸ்ல நம்ம பேசவே வேண்டாம், ஜஸ்ட் கையில இருக்கிற ஒரே ஒரு போன் மட்டும் போதும், ஈஸியா இந்த மாதிரியான ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை ஏஐ உடைய வாய்ஸை வச்சும், ஏஐ உடைய
ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டட் அந்த வீடியோஸை வச்சு நம்மளால உருவாக்கி யூடியூப்ல ஈஸியா பேஸ்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி சம்பாரிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் அவங்களுடைய பாலிசிஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாத்திட்டாங்க. ஒரு ஏஐ உடைய வாய்ஸை வச்சு மட்டுமே முழுசா ஒரு வீடியோவை செஞ்சு நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்ல அதுல எந்த ஒரு ஹியூமன், அதாவது முழுசா ஒரு உண்மையான ஒரு மனுஷனுடைய எஃபர்ட்டே எதுவுமே இல்லை, ஒரு உண்மையான வாய்ஸ் இல்ல, ஒரு உண்மையான மனுஷனை நம்ம காட்டல அப்படின்ற பட்சத்துல அந்த சேனலுக்கு எந்த ஒரு மானிட்டைசேஷனையும் யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு ஆட் ரெவன்யூ, அதாவது அந்த வீடியோ பிளே பண்ணி பார்க்கக்கூடிய மக்கள் பார்க்கும்போது அதுல சில ஆட்ஸ் பிளே ஆகும் அந்த யூடியூப் வீடியோல, அது மூலியமா ஜென்ரேட் ஆகக்கூடிய மணி, அந்த ஆட் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, அதையும் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க யூடியூப். உங்களுக்கு இப்ப சின்னதா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை பேஸ் பண்ணி நம்மளாம் என்ன பண்ணுவோம், வீக்கெண்ட் ஆனா ஃப்ரீ டைம்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு மூவி தியேட்டர்ல போய் சரி ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். எதனால நம்ம மூவி தியேட்டர்ஸை நோக்கி போறோம் படம் பார்க்கறதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அதுல நடிக்கக்கூடிய அந்த ஆக்டர்ஸ், அந்த பிரபலமான அந்த நட்சத்திரங்கள் நடிக்கக்கூடிய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம விரும்பி பார்க்கறதுக்காக போவோம். அதுல இன்னும் சில அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்க போடக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் தான் இந்த ஆக்டிங்லாம் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. நம்மள தியேட்டர்ல போயிட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அது என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குது. ஆனா அதே தியேட்டருக்கு நீங்க படம் பார்க்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கம்ப்யூட்டர் ரோபோ மட்டும் ஸ்கிரீன்ல தெரிஞ்சு எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாம, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே இல்லாம, சும்மா ஸ்கிரீன்ல மட்டமா பிளாங்கா நின்று பேசிட்டே இருந்தா நீங்க அதை விரும்புவீங்களா? அந்த மூவியை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமா உங்களால? சொல்ல போனா நீங்க அதை பார்க்கவே மாட்டீங்க, பார்க்க விரும்பவும் மாட்டீங்க. ஸோ இந்த சேம் ரூல் தான் யூடியூப்ல உங்களை சுத்தி உள்ள ஆடியன்ஸ், உங்க சேனலினுடைய ஆடியன்ஸ் உங்க வீடியோவை பார்க்கும் போதும் எப்படி ஒரு மூவி தியேட்டர் போனா ஒரு ரோபோட் அங்க பேசினா நம்ம விரும்ப மாட்டோமோ, அதே சேம் ரூல் தான் யூடியூப் சேனலுக்குமே இங்க அப்ளை ஆகுது. சும்மா சிம்பிளா ஒரு ரோபோவோ ஒரு மிஷினோ வந்து பேசிட்டு இருக்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே இங்க பேஷன்ஸும் கிடையாது, அதாவது அந்த பொறுமை கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி வீடியோஸை நீங்க வந்து ரெடி பண்ணி யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணி போஸ்ட் பண்ணி பார்த்தாலும் கூட இனிஷியலா ஒரு 10 or 20 வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா அதையே நீங்க கண்டினியூ பண்ணி இதே மாதிரியான ஏஐ வீடியோஸ், வாய்ஸ் ஓவர்ஸை வச்சு நீங்க போட்டுட்டே இருந்தீங்க, ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ், ஃபேஸ்லெஸ் யூடியூப் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வியூஸ் வரதே வந்து ஸ்டாப் ஆயிடும். உங்களுடைய போன்ல உள்ள மொபைல் டேட்டாவும் இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த உங்களுடைய டைமும் தான் கம்ப்ளீட்டா இதனால வேஸ்டா போகுது. உங்களுக்கே இப்போ மைண்ட்ல ஒரு கொஸ்டின் ஒன்று வரும், பட் ஆனா இதை நிறைய பேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க, பண்றதை வந்து அவங்க காட்டுறாங்களே, நான் இந்த மாதிரி பண்ணி இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பணத்தை நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் யூடியூப்ல வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண தானே செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் என்னன்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். உங்க கொஸ்டின் வந்து ஃபேரான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய அந்த யூடியூப் வீடியோஸ்ல நம்ம இப்போ பார்க்க போறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க காட்டுற அந்த பணம் இருக்கலாம், நான் இவ்வளவு சம்பாரிச்சேன் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவர் மூலியமா, நான் பப்ளிஷ் பண்ண இந்த யூடியூப் வீடியோஸ் மூலியமா நான் இவ்வளவு சம்பாரிச்சேன்னு அவங்க காட்டுறது இருக்கு பாத்தீங்களா, அது அந்த வீடியோஸ் மூலியமா அவங்க சம்பாதிச்ச பணமே கிடையாது ஆக்சுவலா. அப்ப அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை ட்ரிக் பண்றதன் மூலியமா, உங்க மைண்டை ட்ரிக் பண்ணி அவங்க சம்பாதிச்ச பணம் தான் அதெல்லாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரீல்ஸ் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்ல அந்த வீடியோலயே கூட முடியும் போது இந்த மாதிரியான ஏஐ வீடியோஸை செஞ்சு எப்படி நீங்களும் சம்பாதிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியணுமா? ஸோ இந்த சீக்ரெட்டை நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்றோம். அந்த கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு 499 rupees மட்டும் பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ண இந்த சீக்ரெட் நீங்களும் கத்துக்கிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன நினைப்பீங்க, சரி ஒரு 500 ரூபா தானே கொடுத்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ 500 ரூபா பே பண்றதுனால அவங்க சொல்ற மாதிரி மாசம் ஒரு 50,000 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியுமா? அப்ப அந்த மாஸ்டர் கிளாஸை நம்ம அட்டன் பண்ணி தான் பார்ப்போமேன்ற ஒரு ஆசை யாரா இருந்தாலும் அந்த ரீல்ஸை பார்க்கும்போது வரதான் செய்யும். அது ஒரு ஹியூமன் நேச்சர் தான். பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணிடுவோம், அந்த பணத்தை கட்டிட்டு அந்த கிளாஸ்ல சேருவோம். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒரு 1000 பேர் இந்த 500 ரூபா அமௌண்ட்டை பே பண்ணி அந்த கிளாஸ்ல சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண, அந்த ரீல்ஸை போஸ்ட் பண்ண அந்த அக்கௌண்ட் ஓனர் ஒரே நாள்ல 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருவாரு. இது ஒரு பியூரான ப்ராஃபிட். ஒன் டேல மேக் பண்ணுவாரு 5 லட்சம் ரூபாய. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? அவங்க லேப்டாப் ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சீங்களா எப்படி பணம் சம்பாதிச்சாங்க? இந்த ஏஐ வீடியோஸை யூடியூப்ல போஸ்ட் பண்ணி தான் அவங்க சம்பாதிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுல இதுக்கு முன்னாடி.
இப்போ அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ அவங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம்லாம் ஏஐ வீடியோஸை மேக் பண்ணி அவங்க யூடியூப்ல சம்பாதிச்ச பணமே கிடையாது. உங்களுடைய ஆசைகளை தூண்டி அந்த ஆசைகள் மூலியமா அவங்க வந்து வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் இதெல்லாம். சரி, அப்போ ஏஐ வச்சு நம்மளால பணம் சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏஐ டூல்ஸை வச்சு நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் தான். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு உண்மையாவே நீங்க உங்களுடைய உழைப்பை போடணும். நீங்க ஒரு ரியலான ஒரு ஸ்கில்ல, ஒரு ரியலான ஒரு திறமையை நீங்க வந்து உருவாக்கிக்கணும், அதை கத்துக்கணும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்றது ஒன்றும் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி கிடையாது. அந்த விளக்கு நீங்க தேய்ச்ச உடனே அதுல இருந்து ஒரு கோல்டு காயின்ஸ், அதாவது தங்க காயின்கள் வந்து உங்ககிட்ட வந்து கொட்டி கிடக்கிறதுக்கு அது ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது. ஏஐ அப்படின்றது ஒரு அருமையான ஒரு எக்ஸலன்ட் டூல். அது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு டெய்லர் எப்படி ஒரு டெய்லர் மிஷினை வச்சு அவங்க துணியை தைச்சிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி அவங்களுடைய கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்களோ, அதே மாதிரி தான் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதும் உங்களுடைய மேனுவல் ஒர்க்கை, அந்த ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டூலே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. உங்க மேனுவல் ஒர்க்கை அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சு உங்களுக்கு கொடுத்து தரும், அவ்வளவுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உங்க ஏரியால உங்களை சுத்தி இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், இதுக்குள்ள நீங்க போய் பாருங்களேன். அந்த டெக்ஸ்டைல் ஷாப், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பத்தியோ இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்ல அவைலபிளா இருக்கிற ஃபுட்ஸை பத்தியோ என்கொயரி பண்ணும்போது, அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற கஸ்டமருக்கு ரிப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு டைமும் இல்லை, அந்த ரிப்ளை பண்றதுக்கு அவங்க டெடிகேட்டடா ஒரு ஸ்டாஃபையும் அவங்க அசைன் பண்ணல. அப்படின்ற அந்த சினாரியோல நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணி தர முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாட் ஒன்று ரெடி பண்ணி தரதன் மூலியமா, இந்த சேட் பாட் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த கஸ்டமர் மெசேஜ் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளைஸை இவங்க சென்ட் பண்ற மாதிரியே அதுவும் நேச்சுரல் லாங்குவேஜ்ல அந்த கஸ்டமருக்கு ரிப்ளையை சென்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு சிஸ்டமை அந்த பிசினஸ்க்குலாம் நம்ம செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அந்த பிசினஸ் ஓனர் கிட்ட நீங்க போய் சொல்லி பாருங்க, சார் இப்படி ஒரு சிஸ்டமை நீங்க உங்க பிசினஸ்க்கு செட்டப் பண்ணிக்கிறது மூலியமா, அதாவது அந்த கஸ்டமர் மெசேஜஸ் எல்லாத்துக்கும் நீங்க எக்ஸாக்டா ரிப்ளை பண்ணிடுறதுனால உங்க பிசினஸ்னுடைய சேல்ஸ் வந்து மல்டிப்ளைடா பூஸ்ட் ஆகிட்டே தான் போகும். இந்த பிசினஸ்க்கு நிறைய லாஸ் வராம போகிறதுக்கு இது வந்து இந்த ஏஐ டூல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க இந்த பாட் சிஸ்டம் செட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஃபீயை நம்ம அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்க போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா ரியல் பிசினஸ், இதுதான் உண்மையான பிசினஸ். ஏஐ டூலை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, மற்ற பிசினஸ்களுடைய அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த ஏஐ டூல்ஸை வச்சு சால்வ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ரியல் பிஸ்னஸை பண்றது தான் ஆக்சுவலாக ஏஐ வச்சு எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த வழிவகைகள். ஸோ இந்த மாதிரியான ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணி கொடுக்காம ஜஸ்ட் பிளைண்டா ChatGPTல போய் காப்பி பண்ணிட்டு கேன்வால வந்து பேஸ்ட் பண்ணி அதை ஒரு இ புக்கா எடுத்து நம்ம வந்து ஆன்லைன்ல விற்கிறது மூலியமா நமக்கு பணம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சில உருட்டு ரீல்ஸ்ல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வந்து நம்ம வந்து உண்மையாலுமே ஏஐ வச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஜென்யூனான அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த கரெக்டான பாத்வேவை நம்ம யூஸ் பண்றதன் மூலியமா எப்படி ஒரு ரியலான இன்கம், அதாவது சஸ்டைனபிளான ஒரு வருமானத்தை நம்மளால இந்த பைப்லைன்ஸ் மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ரெகுலரான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த உருட்டு ரீல்ஸ், அதாவது இந்த ஏஐ காப்பி பேஸ்ட் பண்றதன் மூலியமா மட்டுமே நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ரீல்ஸை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல நீங்க அந்த விஷயத்துல சில மாஸ்டர் கோர்ஸ்க்கு காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும், நம்ம கத்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால மற்றவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் அண்ட் அலர்ட் நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும் இதனால. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே அலர்ட் அண்ட் பிலீவ் ஒன்லி இன் யோர் ஹார்ட் ஒர்க். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனல் ஐடியா டு ரெவென்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ரெகுலரான பிசினஸ் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ், அப்டேட்ஸ், பிசினஸ் ஐடியாஸ் உங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும்.